ஷியாமலாய வித்மஹே சண்டஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி நமோ நமஹ. வாழ வைப்பால் வாராகி. அன்பு பக்தர்களே, 2026 இப்போ என்ன நம்ம தொடர்ந்து மாத பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாதம் எப்படி இருக்கும், தமிழ் மாதம் எப்படி இருக்கும், தை மாதம் எப்படி இருக்கும், அதெல்லாம் தாண்டி ஒரு புதுவிதமான பார்வை, யாரும் சொல்லிடாத வகையில் ஒரு புதிய கோணத்தில் இந்த 2026 வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை தரம் எப்படி இருக்க போகுது, நல்லா உயர்ந்து வரப்போகுதா, இல்லை ஏதேனும் தாழ்ந்து வரப்போகுதா, இல்லை ஏதேனும் சிக்கல் வரப்போகுதா, எந்த ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை, எந்த ராசிக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிச்சயமா இந்த 2026 விலைவாசிகள் விண்ணை முட்டக்கூடிய வகையில் உயரும். குறிப்பா கனிம வளங்கள், செங்கல், மணல், ஜல்லி, அந்த கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு கட்டுவதற்கு தேவையான கம்பிகள் ஆகட்டும், மூலப்பொருட்கள், சிமெண்ட்டு, இதனுடைய விலைவாசிகள் கணிசமாக கண்டிப்பாக உயரும். அப்போ இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். கனிம வளங்கள், க்ரஷர்ஸ், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, செங்கல் சூளைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ் வச்சு ஆலோ பிளாக்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க, அப்புறம் இது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிஎம்டி கம்பிகள் செய்யக்கூடியவங்க, சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இப்போ இவங்களுக்கெல்லாம் லாபம் அதிகரிக்க போகுது. இப்போ விலைவாசி உயரும்போது மக்கள் அங்கே கஷ்டப்படுவாங்கல்ல, அதை வாங்கக்கூடிய தகுதி மக்களுக்கு உயரும். வாழ்க்கை தரம் உயரும்னா இதுதான் விஷயம். வருமானம் அதிகரிக்கும். எப்படி வருமானம் அதிகரிக்கும்? சனி குரு தொடர்பு. எப்பொழுதுமே எப்பையெல்லாம் இந்த சனி குருக்கு அந்த கேந்திரமோ திரிகோணமோ தொடர்பு ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உயரும். டாலர் கொஞ்சம் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்திய பொருளாதாரம் அதிகரிக்கும். நாமளே நம்முடைய சொந்த காசில் நம்ம இந்திய ரூபாயிலே வர்த்தகம் செய்யக்கூடிய வகையில் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆக போது நம்மளுடைய இந்திய பொருளாதாரம். அதோடு மட்டுமல்ல, அப்போ வருமானம், தன வருமானம், பண வருமானம் அதிகரிக்குமேயானால் நிச்சயமாக சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும், சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். சார், வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், அந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். குறிப்பாக பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த 2026. ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி 3 பயிற்சிக்கு 2026 நடக்குது. ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. ஃபஸ்ட்டு வரக்கூடியது சனி பயிற்சி. அதில் நிறைய அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் அந்த 7.5 சனி, பாத சனி, ஜன்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அதே போல் முயற்சிகளுக்கான சனி, இதில் நிறைய ஒரு 6 ராசிகள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு கூட வாழ்க்கையில் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பாக கோல்டு மார்க்கெட்டு, வெள்ளி மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட். கோல்டை நிச்சயமாக இந்த வருஷம் 15,000 ரூபாய் வரையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெள்ளி விலை 500 ரூபாயை தொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெள்ளி விலை அதிகரிக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகரித்து இருக்கும். குரு உச்சம் இருக்கிறார். அப்போ நிச்சயமாக தங்கத்துக்கான டிமாண்ட் இருக்கும், சில்வருக்கான டிமாண்ட், மார்க்கெட் டிமாண்ட் இருக்கும். சனி சுக்கிரனை பார்க்கிறார். வெள்ளியால் சில டேமேஜஸ் ஏற்படும். அதில் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் தரும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களை விட ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
ஆனால் இந்த வருஷம் ட்ரேடிங்கில் தான் அதிக லாபம் கிடைக்க போகுது. ஷேர் மார்க்கெட்டை விட, ஸ்டாக் மார்க்கெட்டை விட நேரடியாக நீங்கள் செய்யக்கூடிய ட்ரேடிங் அன்னன்னைக்கு அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும். அப்போ ட்ரேடிங்கில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக அமைய போகுது. அப்போ பாவகர்மா, புண்ணிய கர்மா, இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்து இந்த 2026 உங்களுக்கு வாழ்க்கை பலன் டோட்டலாக 12 மாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க, என்ன ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமான கால நேரம். ஒரு வகையாக ஜன்ம சனி முடிந்தது. ஏன்னா திருக்கணிதப்படி முடிஞ்சிடுச்சு, வாக்கிய பிரகாரம் இன்னும் முடியலை அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து, பொதுவாக கும்பராசிக்கு குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் யாராக இருந்தாலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களே, நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு செல்லக்கூடியவங்களாக இருக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு பெண்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது வீட்டில் இருந்தே தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ கும்பராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், இந்த வருடம் முதல் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த வருஷம் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான கால நேரமாக அமைகிறது. குறிப்பாக வந்து சேர வேண்டிய சொத்து பத்துக்கள் வந்து சேரும். பெண்களுக்கு ஆகட்டும், ஆண்களுக்காகட்டும், அண்ணன் வழி சொத்து, அப்பா வழி சொத்து, அம்மா வழி சொத்து, அல்லது மாமனார் மாமியார் வழி சொத்து, கணவன் வழி சொத்துக்களாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய சொத்துக்களாக இருக்கலாம். அப்போ ஏதோ வந்து சேர வேண்டிய சொத்துக்கள், வருமானங்கள், பணங்காசுகள் இவை உங்களை தேடி வந்து சேரும் கும்பராசி அன்பர்களே. அதே போல் இதில் இருக்கக்கூடிய தடைகள், காரிய தடைகள், செயல் தடைகள், தாமதங்கள், டிலே ஆகிட்டே போகிறது, தள்ளி தள்ளி போகிறது, எடுத்த காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது, ரொம்ப டிலே ஆகிறது, இது போன கால தாமதங்கள் இருக்குமே. ஆனால் அந்த கால தாமதங்கள் கிளியர் ஆகும். ஒரு சில இடங்களில் கும்பராசி அன்பர்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது தொழில் செய்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள், வீண்பலி அவமானங்கள் அல்லது தேவையில்லாத பிரச்சனைகள், சட்ட சிக்கல்களில் போய் மாட்டிப்பாங்களே. ஆனால் நான் தப்பே பண்ணல சாமி, ஆனால் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கேன், அந்த மாதிரியெல்லாம் ஆபத்து, வீண்பழி அவமானங்கள், பலதரப்பட்ட செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், விசாரணைகள், என்கொயரிகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் என்கொயரிகள், அவை இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள், வெளிநாட்டில் சட்ட சிக்கல்கள் அப்படிங்க மாட்டி இருப்பீர்களே. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஜெயித்து வரக்கூடிய காலம். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. அப்போ வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக மாணவ செல்வங்கள் கல்வி சிறப்பானதாக இருக்கும். 10th படிக்கக்கூடிய செல்வங்கள் அல்லது +2 படிக்கக்கூடியவங்க அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் என்ன படிக்கலாம், டாக்டர் படிக்கலாமா, நீட் எழுதலாமா, ஜேஇ எழுதலாமா, ரிசர்ச் போகலாமா, என் பையன் இஸ்ரோவுக்கு போவானா, இல்லை ஒரு சயின்டிஸ்டாக வருவானா, அல்லது ஓன் பிஸ்னஸ் ஏதாவது செய்வானா, அல்லது அவனுக்கு கெமிஸ்ட்ரி படிக்க வைக்கலாமா, அவனுக்கு மேக்ஸ் நல்லா ஒரு ஆடிட்டர் கொண்டு போகலாமா, சிஏ படிக்க வைக்கலாமா. அப்போ மாணவ செல்வங்களாக இருப்பார்களே. ஆனால் கல்வியில் சிறந்து விளங்குவது அல்லது கல்வியை தேர்ந்தெடுப்பது, உயர்கல்வி ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடுகள் செல்வது, அல்லது வெளிநாட்டில் போய் சென்று படிக்கிறீங்க, அங்கே ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து ஸ்கை ஃபண்ட் ஒன்று வந்துட்டுருக்கும், அவங்களே ஒரு ஜாபும் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அங்கே இதைன்னு சில சிக்கல்கள் இருக்கலாம், ஒரு இதே சில பிரச்சனைகள்லாம் மாட்டுக்கலாம், ஒரு கேஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் எனக்கு எப்போ கிளியர் ஆகும் சாமி, நான் வந்து ஊருக்கு வந்துடுவேன், நான் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் பொண்ணு அங்கே படிக்குது, என் பையன் அங்கே படிக்கிறான், அங்கே அவங்க வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க, வேலை கிடைக்கல, இவங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்குமா,
அப்போ இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் வெளிநாடுகளில் அங்கேயே வேலை கிடைக்கும். அப்போ வேலை செய்கிற இடத்துல அல்லது படிக்கக்கூடிய இடங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட விலகிவிடும். கவலை வேண்டாம் அன்பார்ந்த பெற்றோர் சார்ந்த பெற்றோர்களே. அல்லது படிக்கிற இடத்துல பையனை ஹாஸ்டலில் படிக்கிறான் சாமி, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்கிறான், அவனை கூட்டு வந்துடலாமா, வீட்டிலேருந்தே படிக்க வைக்கலாமா, இதெல்லாம் நிறைய கேள்விகள் வருது. பயம் வேண்டாம் கும்பராசியை சேர்ந்த பெற்றோர்களே, நல்லது நடக்கும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் விலகும். அதே போல் பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குமே, ஆனால் அவையும் விலகும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. அதே போல் கடன் சுமைகள் குறையும். கும்பராசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலைகள் என்னென்னா கமிட்மெண்ட்ஸ், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், இவையெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு லாஸ் ஏற்படுவது, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் செய்வது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, அதே போல் கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, சிட் ஃபண்ட் நடத்தக்கூடியவங்க, ஸோ அந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள், மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏமாந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட பணம் ரெக்கவரி ஆகிறதுக்கான காலம். பணவரவு தனவரவு இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. அதே போல் விபத்துக்கள் ஆபத்துக்கள் குறையும். ஒரு பெரிய விபத்து இருக்குது, ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, அந்த விபத்து ஆபத்து இவையெல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நிச்சயமாக எனதருமை கும்பராசி என்பர்களை பிறந்திருக்கக்கூடிய இந்த 2026 நீங்கள் கட்டாயம் ஜெயிக்கணும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அதை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, எந்த குடும்பமாக இருந்தாலும் சரிதான், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழில் நிறுவனங்கள் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் கும்பராசி அன்பர்களே வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த வருஷம் இந்த வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா 3 தெய்வங்கள், அதிர்ஷ்ட தெய்வம், காப்பாற்றும் தெய்வம், அதே போல் காவல் தெய்வம், இந்த 3 தெய்வங்களையும் நீங்கள் கண்டறிந்து, இப்போ இது உங்கள் ஜாதகத்தில் தான் தெரியும். இந்த வருஷம் இந்த பிளானட்ஸ் சனி குரு ராகு உங்களுக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறாங்க. அப்போ உங்கள் ஜாதகப்படி இந்த சனி ராகு குரு எந்த கோவிலில் இருக்காங்க, என்ன ஊரில் எந்த கோவிலில் இருக்காங்க, அந்த ஆலயத்தை கண்டுபிடித்து அந்த அதிர்ஷ்ட தெய்வம், காக்கும் தெய்வம், காவல் தெய்வத்தை கண்டறிந்து அந்த தெய்வங்களை கைப்பிடிப்பீர்களே ஆனால், அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால், நிச்சயமாக இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வழிபாடுகள் கை கொடுக்கும் கும்பராசி அன்பர்களே. அப்போது இந்த 2026 பொறுத்த வரையில் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது, திருமணம் நடந்து அவங்க கணவன் மனைவியோட கடைசி காலம் வரையிலும் குழந்தையை பெற்று கடைசி காலம் வரையில் வாழ்ந்துடுறாங்கன்னா அது புண்ணிய கர்மா. நம்ம இந்திய திருநாட்டினுடைய பாரம்பரியமே, பண்பாடு, இந்தியாவின் அடையாளமே அதுதான். ஒருவனுக்கு ஒருத்தி. கடைசி வரல என்ன கஷ்ட நஷ்டமோ, வீட்டுக்காரர் சம்பாதிக்காமல் இருந்தால் அந்த அம்மா போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த கணவனையே காப்பாற்றுவாங்க, சோறு போடுவாங்க. 4 வீட்டில் 10 பாத்திரம் தைச்சாவது பசங்களை காப்பாற்றுவாங்க. அதுதான் நம்மளுடைய பண்பாடு, அதுதான் நம்மளுடைய அடையாளம். இன்றைக்கி கல்ச்சர் மாறி போச்சு, வெஸ்டர்ன் கல்ச்சர். வேணும்னா வச்சுக்கோ, வேணும்னா போயிட்டே இரு, பிடிச்சா இருப்பேன், பிடிக்கலாம் நான் அவனை நீ கிளம்பி போன்னு சொல்லிடுவேன். இது வெஸ்டர்ன் கல்ச்சர்.
அப்போ இதெல்லாம் பாவகர்மா. எது? திருமணம் பண்ணிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் அந்த ஆணவம், கர்வம், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இது உங்கள் ஜாதக கர்மா. நான் ஒன்றும் நீ உங்களையும் குறை சொல்ல முடியாது, என்னையும் குறை சொல்ல முடியாது, அவரையும் குறை சொல்ல முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், அந்த பாவகர்மா. அதுதான் ராகு கேதுவுடைய தொடர்பு. செவ்வாய் சுக்கிரன், சனி சுக்கிரன், சூரியன் செவ்வாய், சூரியன் சுக்கிரன், சூரியன் ராகு. இந்த சூரியனோடு பாவ கிரகங்கள், அசுப கிரகங்கள் சேருமேயானால் அது நிச்சயமா திருமண வாழ்க்கை நிலைத்திருக்காது. அப்போ ரெண்டாவது திருமணம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டும். ஆனால் திருமணம் செஞ்சு வாழ்கிறது தாங்க சிறப்பு. தனியாக வாழ்கிறதுல எந்த புண்ணியமும் கிடையாதுங்க. திருமணம் செஞ்சு இன்னொருத்தருக்காக பிறருக்காக வாழும்போது தான் அதில் இன்பம் உள்ளது. அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், காதல் திருமணங்கள் வீட்டில் ஒத்துக்காமல் இருக்கலாம். இந்த வருஷம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. எவ்வளோ பேரண்ட்டை நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேரண்ட்டு அப்பா வந்து அப்படியே கர்வமாக இருப்பார். நான் முடியவே முடியாது சாமி, பண்ணித்தர மாட்டேன் சாமி நான் அப்படின்வார். நானே அவங்க வீட்டில் ஒரு 5 வாட்டி 6 வாட்டி பூஜைக்கு போயிட்டு வருவேன். அவங்க கம்பெனி ஃபேக்ட்ரி பூஜைக்கெலாம் போயிட்டு வருவேன். அப்புறம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சாமி வேறு வழி இல்லை பண்ணிடலாமா அப்படின்வார். அப்போ அதே போல் தாமத திருமணங்கள் நடக்கும். காதல் திருமணங்கள் வீட்டில் சம்மதிக்கிறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்தில் பிரிந்த காதலர்கள் ஆசைப்படக்கூடியது. அதே போல் திரைமறைவான வாழ்க்கை. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னொரு குடும்பம் இருக்குது, மனைவி பசங்க இருக்குன்னு தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு வந்து ஆசைப்படுறது, அல்லது அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சு இன்னொரு ஆண் வந்து அந்த அம்மா மேலே அவர் ஆசைப்படுறது. இது வந்து கள்ள தொடர்புன்னு தமிழில் சொல்கிறோம், இல்லை திரைமறை வாழ்க்கைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் மிக கொடிய பாவகர்மா, மிக கொடிய பாவகர்மா. அந்த மாதிரியான பாவகர்மா இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட விடை கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். சேர முடியுமா, சேர முடியாதா, கண்டினியூ பண்ணலாமா, வேணாமா, தூக்கி போட்டுடலாமா, இல்லை இதை மறக்கணுமா, இதை கட்டி காப்பாற்ற முடியுமா, இல்லை பிரிந்த உறவுகள் பிரிஞ்சிட்டோம் சாமி திருப்பி ஒன்று சேர முடியுமா, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லக்கூடிய வருடம். அப்போ பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்த பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த பிரிந்த மன வருத்தங்கள்லாம் கூட விலகிக்கூடிய சேரக்கூடிய வருடம். அதே போல் திருமண யோகங்கள். முதல் திருமணம் 30 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் கவலையே படாதீங்க, நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் உண்டு. ஆனால் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, நான் அங்கே பார்த்துட்டு சாமி பார்க்காத கோவில் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லை, போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, இந்த மாதிரி டைலாக் பேசாதீங்க. ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான தசைக்கு நீங்கள் போவீங்க, உங்கள் ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான கணவர் பொருந்துவார், நீங்கள் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதனோடு அதை சாட்டிஸ்ஃபைடாக லைஃப்பை கொண்டு போவீர்கள். ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கை திருமண வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது. அந்த தீர்மானித்த வாழ்க்கை கர்மா சொல்கிறபடி நீங்கள் வாழாததுனால வெளியில் வந்துட்டீங்க. அப்போ கர்ம வினை என்ன சொல்லுது, ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற கணவரை தேடி பிடிச்சி ஏற்றுக்கொள்வீர்களே. ஆனால் திருமண வாழ்க்கை நிலைக்க போது அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். குழந்தை பாக்கியம் உருவாகும். இப்போ இது எல்லாத்துக்கும், இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நிஜமாக ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் திடீர்னு வந்த பிரச்சனையாக இருக்கலாம், 3 வருஷமாக வந்த பிரச்சனையாக இருக்கலாம்,
பல கோடிகளை இழந்த விஷயங்களாக இருக்கலாம், ஏமாந்த விஷயங்களாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான சிக்கல்களாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. கவலை வேண்டாம். நன்றி. நமச்சிவாயம்.